ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிறது சத்தியவான் சாவித்திரி. வாங்க பார்க்கலாம். அன்றைய பாரதத்தில் நூற்றுக்கணக்கான தேசங்கள் இருந்தது. அதில் மந்திர தேசமும் ஒன்று. அதோட அதிபதி தான் அஸ்வபதி அப்படிங்கிற அரசர். இவருக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன அப்படின்னா, அவருக்கு மகப்பேறு இல்லை அப்படிங்கிறது. ஒரு நாள் சன்னியாசி ஒருத்தர் அரசவைக்கு வராரு. அரசரோட காதுகளில் சாவித்திரி மந்திரத்தை சொல்கிறாரு. இதை நீ விரதம் இருந்து சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பகல் பொழுதை 8ஆக பிரித்து அதில் 6வது காலத்தில் மட்டும் நீ சாப்பிட்டுட்டு வரணும். இப்படியே 18 வருஷம் நீ விரதம் இருந்த அப்படின்னா உன் பூர்வ கெட்ட கர்மம் எல்லாமே நீங்கி உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தவறாமல் சாவித்திரி மூல மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சன்னியாசி சொன்ன முறைப்படி விரதம் இருந்துட்டு வராரு. வருடங்கள் பல கடந்து போகுது. 18ஆம் வருட முடிவில் அந்த சன்னியாசி சொன்ன மாதிரியே அஸ்வபதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாவித்திரி அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு அஸ்வபதி. அந்த குழந்தையை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுக்குறாரு. பல ஆண்டுகள் கடந்து போகுது. சாவித்திரிக்கு கல்யாண வயசு வருது. அவங்களுக்குரிய வரனை தேர்வு செய்கிறதுக்காக அஸ்வபதியுமே மகள்கிட்ட, உனக்கு சுயம் வரம் நடத்த நான் ஆசைப்பட்றேன், அதில் நீ விரும்பின வரனை தேர்வு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாவித்திரி மறுத்துடுறாங்க. வேண்டாமப்பா, ஆடவர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு தோத்தவங்கெல்லாம் வெளியேற, வென்றவரை நான் மணக்கிறதுங்கிறது ஒரு கோணத்தில் சிறப்பாக இருந்தாலும் பல பேர் வருத்தப்பட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் கழுத்தில் நான் மாலையிடுறதை விட யாருமே வருத்தப்படாமல் என்னோடய கணவனை தேர்வு செய்ய நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா பல நாடுகளுக்கு போய் பல இளவரசர்களை பார்த்ததுக்கப்புறம் தான் தேர்வு செய்ய முடியும். இது ரொம்ப தாமதமாகுமே அப்படின்னு அஸ்வபதி சொல்கிறாரு. இருக்கட்டும், உரியவனை அந்த சாவித்திரி தேவியே காட்டுவா அப்படின்னு சாவித்திரி சொல்லிடுறாங்க. அஸ்வபதியும் வேறு வழியே இல்லாமல் வரன் தேடும் படலத்துக்காக பயணத்திட்டம் ஒன்று வகுத்து நிறைய பரிசு பொருட்கள் அப்புறம் தாகியர்களோட ஒரு 8 குதிரைகள் கொண்ட ரதம் ஒன்றில் சாவித்திரியை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் நம்ம சத்தியவான் சாவித்திரியில் அடுத்த பகுதியான சாவித்திரியின் பயணம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.